மக்கள் நல கூட்டணியினுடைய மிகப்பெரிய வலிமை என்று கருதுவதே அரசியல் கட்சிகளில் இல்லாத 65% மக்களினுடைய எண்ண ஓட்டத்தில் தமிழகத்தை பல முனைகளிலும் பாழ்படுத்திவிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வராமல் ஒரு நேர்மையான வெளிப்படையான ஊழலற்ற ஆட்சியை அமைக்க வேண்டும் என்கின்ற உன்னத குறிக்கோளோடு கடந்த வருடம் ஜூலை 27ஆம் தேதி அடித்தளம் அமைக்கப்பட்டு மக்கள் நல கூட்டு இயக்கமாக நிர்மாணிக்கப்பட்டு அதன் பின்னர் நவம்பர் 2ஆம் தேதி நாங்கள் அறிவிக்கிற பொழுது மக்கள் நல கூட்டணி என்று நாங்கள் பிரகடனம் செய்தோம். அதன் பின்னர் குறைந்தபட்ச செயல் திட்டம் வெளியிடப்பட்டு மதுரையில் தமிழக அரசியலையே உலுக்குகின்ற மாபெரும் மாநாடு ஜனவரி 26ஆம் தேதி நடைபெற்று அதனைத் தொடர்ந்து 4 கட்சிகளினுடைய தலைவர்களும் சகோதரர் ஜி. ராமகிருஷ்ணன் அவர்களும் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும் சகோதரர் இரா. முத்தரசன் அவர்களும் நானும் 3 கட்ட பிரச்சார பயணத்தை வெற்றிகரமாக நாங்கள் நடத்தியிருக்கிறோம். கடலூரில் தொடங்கி காளையார் கோயில் வரையிலும் 3 நாட்கள் நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து சுட்டரிக்கும் வெயிலிலும் நள்ளிரவு பொழுதிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எங்கள் நிகழ்ச்சிகளிலே பங்கேற்கின்ற நிலை உருவாயிற்று. 2வது கட்ட கோவையில் தொடங்கி திண்டுக்கல்லில் 3 நாட்கள் இடைவிடாத பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு 3வது கட்டமாக ஆவடியில் தொடங்கி செங்கல்பட்டில் முடித்த அந்த பயணமும் 4 நாட்கள் மொத்தம் 22 மாவட்டங்களில் எங்களுடைய பிரச்சார பயணம் நடைபெற்றிருக்கிறது. தினந்தோறும் நள்ளிரவு தாண்டியும் பிரச்சார பயணம் பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்றன. எனவே கோடிக்கணக்கான மக்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் சமூக வலைதளங்களிலே எண்ணங்களை செய்திகளை கருத்துக்களை பரிமாறுவோர் குறிப்பாக இளம் தலைமுறையினர் மாணவர்கள் சமூக அரசியல் பொருளாதார நிலைகளில் அக்கறை செலுத்துகின்ற ஒரு புதிய பரிமாணம் தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்குள் உருவாகி இருக்கிறது. இதுதான் எங்கள் பலம். இது கண்ணுக்கு தெரியாத பலம், கருத்து கணிப்பிலே புலப்படாத பலம். இந்த பலத்தை கொண்டுதான் நாங்கள் உறுதியாக இம்முறை இந்த தேர்தலில் தமிழக அரசியல் 67க்கு பிறகு இல்லாத ஒரு புதியதோர் மாற்றமாக மாற்று அரசியல் மாற்று பாதை என்றுதான் நாங்கள் அறிவித்துவிட்டு மக்கள் நல கூட்டணியினுடைய பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்கினோம். இது அடுத்த கட்டமாக தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 4ஆம் கட்ட சுற்றுப்பயணமும் நாங்கள் விரைவிலே மேற்கொள்ள இருக்கின்றோம். இதற்கு இடையில் நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திலும் தமிழ் மாநில காங்கிரசிலும் உள்ள அந்த கட்சி தலைவர்களை நாங்கள் சந்தித்து மக்கள் நல கூட்டணியில் கரம்போர்க்க வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தோம். அவர்கள் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. கலைஞர் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பு திமுக தேமுதிக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு பழம் கனிந்து கொண்டிருக்கிறது, அது எப்பொழுதோ பாலில் விழும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். பழம் கனிந்தால் அது நல்ல தூய்மையான பாலில் விழ வேண்டும் என்றுதான் மக்கள் எதிர்பார்ப்பார்கள். நஞ்சு கலந்த பாலில், ஊழல் நஞ்சு கலந்த பாலில் அது விழுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று நாங்கள் கருதுகிறோம். இப்பொழுது மக்கள் நல கூட்டணியின் கீழ்காணும் இணையதள பக்கங்களை அதிகாரப்பூர்வமாக நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இதில் இன்று முதல் கூட்டணியின் சார்பில் மக்கள் நல கூட்டணியின் சார்பில் வெளியிடப்படுகின்ற அறிக்கைகள், பொதுக்கூட்ட நிகழ்வுகள், பிரச்சார பணிகள் தொடர்பான அனைத்து செய்திகளும், படங்கள், காணொளிகள் இந்த தளங்களில் நாள்தோறும் வெளியிடப்படும். பொதுமக்கள், இளைஞர்கள், இளைய தலைமுறையினர் தங்கள் கருத்துக்களை இந்த தளங்களில் பகிர்ந்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன.
தேர்தல் களத்தில் மக்கள் நல கூட்டணிக்காக பணியாற்ற விளைகின்ற இளைஞர்கள், பொதுமக்கள், தன்னார்வ தொண்டர்கள் இந்த சமூக வலைதள பக்கங்கள் வழியாக எங்களை எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம். இணையதளம், முகநூல், ட்விட்டர், யூடியூப், மின்னஞ்சல், வாட்ஸ்அப் இதற்கான வலைத்தள முகவரிகள் நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அதை இப்போ உங்களிடத்திலே தர இருக்கிறோம். www.makkalnalan.in, www.facebook.com makkalnalan 2016, www.twitter.com makkalnalan 2016, www.youtube.com makkalnalan 2016, makkalnalan@gmail.com. தொடர்புக்கான எண் 7305-234-234 7305-234-234. இந்த 234 என்கின்ற மொத்த தொகுதி எண்ணிக்கை இருமுறை நினைவூட்டுகிற விதத்தில் 7305-234-234 என்று நாங்கள் இப்பொழுது அறிவித்திருக்கிறோம். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நேற்றுக்கு செய்தியாளர்கள் சந்திக்கும் போது அதிமுக அரசுல விசிக அவர்கிட்ட ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற கட்சிகள், ஆனா இன்னைக்கு கொள்கை சரியில்லைங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனியா இருக்காங்க. ஆனா உங்க கொள்கையை அவங்க கொள்கையை ஒத்திருக்கு. ஊழலற்ற, மதுவற்ற, தமிழ் வளர்ச்சியை நோக்கிய ஒரு கொள்கையா இருக்கிறது. ஏன் எங்க கூட திரும்பி வரக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. உங்க கருத்து? என் நேரத்தை அவருக்காக நான் வீணாக்க விரும்பவில்லை. முகத்துக்கு நேராக நரேந்திர மோடியிடம் எங்கள் மார்பில் முதுகில் குத்தல, எங்களுடைய நெஞ்சிலேயே குத்திட்டீங்க. ராஜபக்சே அழைச்சி நீங்க பதவி பிரமாணம் எடுக்கிற அன்னைக்கு கருப்பு கொடி காட்டுவேன்னு முத நாளே பதவி பிரமாணத்தை அன்னைக்கே எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டு, அதன் பிறகு வாஜ்பாய் காலத்தில் கூட இல்லாத அளவுக்கு இந்துத்துவா, சங் பரிவார் அமைப்புகள் இந்த நாட்டினுடைய மதச்சார்பற்ற தன்மையும் ஜனநாயகத்தையும் அடியோடு சிதைத்து நாசமாக்குகின்ற தங்கள் கோர முகத்தை காட்டிவிட்ட சூழலில் அதை தூக்கி எறிந்து விட்டு வந்துவிட்டோம். எனவே அவர்கள் முதலில் தேர்தலுக்கு முன்பு காட்டிய பாஜகவின் முகம் அல்ல, அதன் கோர முகம் வெளிப்பட்டு விட்டது. அதனால் வெளியேறி அதை தூக்கி எறிந்து விட்டு வந்துவிட்டோம். எனவே அவர் மிக குழம்பி போயிருக்கிறார், எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பார். தேமுதிகவும் தமாகவும் மக்கள் நல கூட்டணி இணைந்தாலும் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்காமல் தான் மக்கள் நல கூட்டணி தேர்தலை சந்திக்குமா? அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இப்பொழுது அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. ஒரு யுத்த களத்தில் வியூகங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறும். அது தேர்தல் யுத்தகளம் அமைவதை பொறுத்தது. இது ஒரு பிரம்மாண்டமான யுத்தகளம். எனவே அதை பற்றி இப்பொழுது நான் எதுவும் கூற இயலாது. மக்கள் நல கூட்டணி ஆட்சிங்கிற இது வந்து கிருஷ்ணசாமி தெரிவிச்ச கூட்டணி ஆட்சி முறை வந்து தமிழ்நாட்டில் சிறப்பா இருக்கும். அப்ப மக்கள் நல கூட்டணிக்கு புதிய தமிழகமும் வர வாய்ப்பு இருக்கு. அந்த கட்சிகள் இது போன்ற கொள்கைகள் இருக்கக்கூடிய கட்சிகள் நாங்கள் யாரோட சேர மாட்டோம்னு சொல்லிட்டோம். அவர்கள் தவிர இந்த நாங்கள் 5 கட்சிகளை குறிப்பிட்டிருக்கிறோம். 5 கட்சிகளோடு எக்காரணத்தை முன்னிட்டும் எந்த விதமான ஒரு உடன்பாடும் ஏற்படாது என்பதை நாங்கள் தொடக்கத்திலேயே தெரிவித்திருக்கிறோம். நவம்பர் 2ஆம் தேதியே தெரிவித்திருக்கிறோம். அதை தவிர்த்து வேற கட்சிகள் எங்களோடு இணைவதற்கு வாய்ப்பு உண்டு. ராஜீவ் கொலை வழக்கு குற்றவாளிகளை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு ஒரு நிலைப்பாடு இருக்கு. மத்திய அரசு கடிதம் எழுதினாங்க. நளினிக்கு பரோல் வழங்குறதுல சிறை நிர்வாக அனுமதி கொடுக்கல. இன்னைக்கு நீதிமன்றத்தை அணுகி நளினிக்கு பரோல் வழங்கியிருக்காங்க. இந்த நிலைப்பாட்டில் தமிழக அரசு என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க? இது வேற ஏதாவது தேர்தல் மனதில் வைத்து எடுக்கப்படுகிறது? இந்த 7 பேர் விடுதலை குறித்தும் முன்பு 3 தூக்கு குறித்தும் ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் மக்களை ஏமாற்றுகிற பித்தலாட்ட வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். 4 பேருக்கு தூக்கு விதிக்கப்பட்ட நிலையில் சோனியா காந்தியை மன்னித்து விடலாம் என்று சொன்னார் என்பதற்காக நளினியினுடைய தூக்கு தண்டனையை மட்டும் குறைப்பதற்கு கேபினெட்டில் முடிவெடுத்துவிட்டு பேரறிவாளன் சாந்தன் முருகன் கருணை மனுவை குறித்து அவர்கள் கருணை மனுவை ஏற்றுக்கொள்கிற முடிவை எடுக்காமல் அவர்கள் தூக்கிலிடப்படலாம் என்ற முடிவை கலைஞர் தலைமையிலே கூடிய கேபினெட் முடிவை அறிவித்ததன் பின்னர்தான் அவர்கள் ஜனாதிபதிக்கு கருணை மனு தாக்கல் செய்தார்கள். எனவே இந்த 7 பேர் விடுதலை பற்றி பேச அவருக்கு எந்த விதமான தார்மீக உரிமையோ தகுதியோ கிடையாது. ஜெயலலிதாவை பொறுத்தமட்டில் 3 பேர் தூக்கு ரத்து செய்வதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது.
தமிழக முதல்வர் முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு தலைவர் பேசி வருகிறார். ஒரு பேச்சை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று என்னை மறைமுகமாக குறிப்பிட்டு சட்டமன்றத்தில் சொல்லிவிட்டு முதல் நாள் 29ஆம் தேதி எனக்கு எந்த அதிகாரம் கிடையாது, நேரடியாக ஜனாதிபதி இடத்தில் முறையிட்டுக் கொள்ளலாம் என்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி சட்டமன்றத்தில் அறிவித்துவிட்டு ராம்ஜெத்மலானியை நான் அழைத்துக் கொண்டு வந்து கோர்ட்டில் கொஞ்ச நேரத்தில் ஸ்டே கொடுக்க போறாங்க என்பதை உளவுத்துறை மூலமாக அவர் யூகித்துக் கொண்டு கொடுக்கப்படக்கூடும் என்று உடனே மறுநாள் சட்டமன்றத்திலேயே அந்த மூவர் தூக்கை குறைப்பதற்கு ஜனாதிபதி பரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டார். இதன் பின்னர் ஜெத்மலானியை வைத்து முயற்சி செய்து தலைமை நீதிபதியினுடைய அமர்விலேயே மூவர் தூக்கு ரத்து செய்யப்பட்டு அது குறைக்கப்பட்டு ஆயுள் தண்டனையாக அறிவிக்கப்பட்ட மறுநாள் இதுல பெயரை தட்டி கொண்டு போக வேண்டும் என்று அவசரமாக கேபினெட்டை கூட்டி 7 பேர் விடுதலை என்று அவர் அறிவித்தார். 7 பேர் விடுதலைக்கு நான் மத்திய சர்க்காருக்கு எழுதியிருக்கிறேன் என்று. அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு நளினி தன் தந்தையார் சங்கர் நாராயணன் மரணப்படுக்கையில் இருக்கிறார், அவரை சென்று காண்பதற்கு எனக்கு பரோலிலே அனுமதிக்க வேண்டும், பரோல் விடுமுறை ஒரு மாதம் கேட்டு அவர் தாக்கல் செய்த அந்த விண்ணப்பத்தின் பேரில் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது நளினியை பரோலில் அனுப்பினால் பல தலைவர்களினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும், பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்படும், அதனால் பரோலில் விடுவிக்க கூடாது என்று கோர்ட்டிலே பகிரங்கமாக சொன்னார்கள். இந்த நிலைப்பாடை எடுத்துவிட்டு ஒரு மாதம் கழித்து சுப்ரீம் கோர்ட்டில் தூக்கு ரத்தான உடனே இப்படி செய்தார்கள். எனவே இப்பொழுது கூட அவர் தந்தையார் இறந்த அன்று ஒரு 10 மணி நேர பரோல் தான் கொடுக்கப்பட்டது. எனவே இந்த 7 பேர் பிரச்சனையை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய நினைக்கிறார்கள். தேமுதிகவோட நீங்க பேசிருக்கீங்க, ஆனா நாங்க யாரு கூடயுமே கூட்டணி பத்தி பேசல அப்படின்னு அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க. நாங்க வெளிப்படையா பேசுனது எல்லாம் உலகத்துக்கே தெரியுமே, 4 பேர் நேரம் போய் பேசுனது இல்லையா? அவர் 4 பேர் போய் பேசணும்ல, அது உலகத்துக்கே தெரியும். அவங்களே அவங்க ஆபீஸ்ல சந்திச்சோம், நாங்க ரகசியமா ஒண்ணு சந்திக்கலையே, அங்கதானே போய் சந்திச்சு வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே. அது வந்து திமுகவோடு கூட்டணி ஏற்பட்டு விட்டதுன்னு வதந்திக்கு அவங்க விடுத்த பதில். 59 சீட்டு அப்படின்னு போட்டு எல்லா டிவி பிரஸ்ல பிளாஷ் பண்ணாங்க. அது 2 நாள் கழிச்சு சந்திரகுமார் வந்து அந்த மாதிரி எதுவுமே நடக்கல, 59 சீட்டு இது மாதிரி எல்லாம் வேண்டும் என்று ஒரு வதந்தியை கிளப்பி விடுகிறார்கள். அதுவரை மறுப்பு தெரிவிக்காத திமுக தரப்பிலிருந்து ஸ்டாலின் வந்து ஊடகங்களில் இப்படி எல்லாம் செய்தி வெளியிட்டு எங்களுக்கு கூட்டணி அமைவதற்கு ஒரு வாய்ப்பை தடுத்து விடாதீர்கள் என்று சொன்னார். அப்ப 3 நாளைக்கு முன்னாடி 59 சீட்டுன்னு திமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்படுகிறது செய்தி வந்த உடனே இந்த மாதிரி செய்தியை நம்ப வேண்டாம்னு அவர் அறிக்கை அன்னைக்கு சொல்லியிருக்கலாம்ல. சந்திரகுமார் அறிக்கைக்கு பிறகுதானே ஸ்டாலின் சொல்றாரு, முதலே சொல்லலாமே 59 சீட்டு கொடுக்குவதற்கு திமுக தரப்பில் பேச்சு முடிவாகி இதெல்லாம் வதந்திகள் நம்ப வேண்டாம்னு சொல்லியிருக்கலாமே.